தமிழ் மறையுரை பொதுக்கால 12ஆம் ஞாயிறு ஜூன் 21, 2026. ஆண்டவர் நம் பக்கத்தில். பொதுக்காலத்தின் இந்த 12ஆம் ஞாயிறன்று எப்போதும் நம்முடன் இருக்கும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகிறோம். இறைவனின் பராமரிப்பின் மீதான நமது நம்பிக்கையையும் விசுவாசத்திலும் நாம் கொள்ளும் தைரியத்தையும் மையமாக கொள்கிறோம். துன்புறுத்தல், சமூக ஏளனம் அல்லது வாழ்க்கையின் கஷ்டங்கள் பற்றிய பயம் இருந்த போதிலும் இறைவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மீதும் ஆழ்ந்த அக்கறை காட்டுகிறார். மேலும் விசுவாசத்துடன் நிலைத்திருக்கும் அனைவரையும் அவர் மீட்பார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் காரணமாக தனி முன்னாள் நண்பர்களிடமிருந்துதான் எதிர்கொள்ளும் சூழ்ச்சிகள், துரோகம் மற்றும் பயங்கரவாதம் குறித்து எரேமியா புலம்புகிறார். கடுமையான அழுத்தங்கள் இருந்த போதிலும் ஒரு வலிமைமிக்க வீரனைப் போல தன் பக்கத்தில் நிற்கும் கடவுள் மீது அவர் முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதம், தேவனே, ஒருபோதும் கைவிடாத உமது உதவியால் எனக்கு பதிலளிப்பீராக என்று ஆண்டவரிடம் துன்பத்தில் செய்யப்படும் ஒரு மன்றாட்டாகும். இது கடவுளின் மிகுந்த அன்பின் மீது முழு நம்பிக்கையுடன் வைக்கும் ஒரு ஜெபமாகும். ரோமர் புத்தகத்தில் ஆதாமின் மூலம் பாவமும் மரணமும் உலகிற்குள் எப்படி நுழைந்தன என்பதை பவுல் சிந்தித்து பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் மனித குலத்திற்கு கொண்டுவரப்பட்ட கிருபையும் இலவச இரட்சிப்பின் பரிசும் ஆதி வீழ்ச்சியை விட மிகவும் மேலானது என்றும் சுட்டிக்காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தியில் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களிடம் சரீரத்தை கொல்லக்கூடியவர்களுக்கும் ஆத்துமாவை கொல்ல முடியாதவர்களுக்கும் பயப்படாதீர்கள் என்று கூறுகிறார். மனிதர்கள் முன்னிலையில் ஒருவன் தன்னை எனக்காக வெளிப்படுத்தினால், பரலோகத்திலிருக்கும் என் பிதாவின் முன்னிலையில் நான் அவனை எனக்காக வெளிப்படுத்துவேன். ஆனால் மனிதர்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவனை பரலோகத்திலிருக்கும் என் பிதாவின் முன்னிலையில் நான் மறுதலிப்பேன் என்றும் அவர் அவர்களை எச்சரிக்கிறார். செய்தி, கிறிஸ்து நமக்காகச் செய்தவற்றின் சுருக்கம் இதுவே. தமது தியாக மரணத்தின் மூலமாகவும் தம் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாகவும் அவர் நமது உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த பயங்கரங்களை அகற்றி நமது சமாதானத்தை மீட்டுக் கொடுத்தார். இவ்வாறு ஆதாம் மற்றும் ஏவாளின் பாவம் மற்றும் வீழ்ச்சியின் காரணமாக வரவிருந்த நித்திய தண்டனையிலிருந்து அவர் நம்மை விடுவித்தார். நற்செய்தியில் இயேசு நம்மை இவ்வாறு ஊக்குவிக்கிறார்: பயப்படாதீர்கள், ஏனெனில் இப்போது மூடப்பட்டிருக்கிற யாவும் திறக்கப்படும். நீதிமான்களை துன்புறுத்தி அழிக்கத் தொடர்ந்து அச்சுறுத்தும் தீயவர்களின் திட்டங்களும் இதில் அடங்கும். பயமும் மரண அச்சுறுத்தலும் ஒருவரை முடக்கிவிடும் என்பதை கிறிஸ்து அறிவார் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் ஆண்டவராகிய அவர் சரீர மரணம் முடிவல்ல என்பதை அறிவார். மாறாக அது நித்தியத்திற்கான ஒரு மாற்றமாகும். எனவே அவர் மேலும் நம்மை இவ்வாறு அறிவுறுத்துகிறார்: சரீரத்தை கொல்லக்கூடியவர்களுக்கும் ஆத்துமாவை கொல்ல முடியாதவர்களுக்கும் பயப்படாதீர்கள். மாறாக சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரக அக்கினியில் அழிக்கக்கூடியவருக்கு போல் பயப்படுங்கள். கிறிஸ்துவின் இந்த ஆறுதல் அளிக்கும் மற்றும் உறுதியளிக்கும் வார்த்தைகளில் கிறிஸ்தவர்களாகிய நமது நம்பிக்கையும் எதிர்காலமும் தங்கியுள்ளன. உங்களின் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படத் தேவையில்லை. ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை அவை சுட்டிக்காட்டுகின்றன. பாவத்தின் விளைவுகள், தீய பாதிப்புகள் மற்றும் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தமாகவும் திறமையாகவும் இருக்கிறார். இறுதியாக, இன்று கிறிஸ்து நமக்கு வாக்களித்த பாதுகாப்பை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்புவதன் மூலம் அவர் பக்கம் நிற்பதுதான். இதன் பொருள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பது. நிச்சயமாக இதன் பொருள் கிறிஸ்துவுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதும் ஆகும். திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். யாருக்கும் அஞ்சாதே என்ற கிறிஸ்துவின் கட்டளையால் உத்வேகம் பெற்று அதன் தலைவர்களும் பொதுமக்களும் ஒரு சேர வீடுகளின் கூரைகளிலிருந்து நற்செய்தியை தைரியமான முறையில் பிரகடனப்படுத்தி ஐயுறவு கொண்ட இவ்வுலகில் சத்தியத்திற்கு உறுதியான சாட்சிகளாக நிலைத்திருக்க வேண்டும் என வேண்டுகிறோம். ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
துணிச்சலான சாட்சி பகரும் கிருபைக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் மனிதர்களின் தீர்ப்புக்கு பயந்து அவரை ஒருபோதும் மறுதலிக்காமல் அதற்கு பதிலாக நம்முடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு முன்பாக அவரை வெளிப்படையாக அறிக்கை செய்யும்படி ஜெபிப்போம். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லா ஆயர்கள், குருக்கள் மற்றும் மறைப்பணியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தை பிரசங்கிப்பதற்காக அவர்கள் எதிர்ப்பையோ ஏளனத்தையோ சந்திக்கும்போது தீர்க்கதரிசியான எரேமியாவைப் போல தங்கள் வல்லமையுள்ள பாதுகாவலராகிய ஆண்டவரிடம் அவர்கள் பிலனை கண்டடையட்டும். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆமென்.